இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லமையின் கர்த்தரே உமக்கு நன்றி. மகிமையின் தேவனே நன்றியோடு துதிக்கிறோம். உடைய நாமத்தையே நாங்கள் துதிக்க உயர்ந்த உங்கள் நாமத்தை நாங்கள் சொத்திருக்கிறப்பா. உன்னதமானவரே உமக்கு நன்றி. எங்கள் தேவனாக கர்த்தர் நீ பெரியவர், சிறந்தவர், அதிசயமானவர். அப்பா, நீ சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் எங்களை கைவிடவே மாட்டேன். ஆமென். இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்து கர்த்தர் ஆராதிக்க ஒருவருக்கும் இயேசுவின் நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாக கர்த்தர் மிகவும் பெரியவர். ஆமென். நம்மை குறித்து சொன்ன எல்லா வாக்குத்தத்தத்தையும் அவர் நிறைவேற்ற உண்மையுள்ள கடவுளாக இருக்கிறார். ஆமென். சேர்ந்து பாடி கர்த்தர் நம்ம ஆராதிக்கலாமா? சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சேர்ந்து சொல் பெத்தே, ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். பெத்தே ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சேர்ந்து சொல்லுங்க, ஏல் பெத்தே, ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென், ஆமென். நமக்கு சொன்னதை செய்யும் அளவு கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆமென். வேதம் அதைத்தான் சொல்கிறது. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு முதல் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் பயப்படாதே என்று. ஆமென். ஸோ இனி எந்த சூழ்நிலை குறித்து பயப்படாதீங்க. ஏன்னா பயம்ங்கிறது பிசாசுடைய பெரிய ஒரு ஆயுதமாக இருக்குது. இன்றைக்கி விசுவாசத்துக்கும் பயத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஆமே, விசுவாசம்ங்கிறது எதிர்மறையான ஒரு சக்தி. வல்லமை இந்த எதிர்ப்புக்கு விரோதமாக போராடுகிற, இல்லை அப்படி நடக்காது, கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நடக்கும் என்ற ஒரு உயர்ந்த சக்தியாக இருக்குது. ஆமே. ஸோ விசுவாசம் என்பது பாசிட்டிவாக நம்ம பேசலாம். அதே நெகட்டிவாக இருக்கிறது எல்லாமே அவிசுவாசம். அவிசுவாசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பயம் வருது. இன்றைக்கி நிறைய விசுவாசிக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு காரியம் பயத்தின் சுபாவம். ஆமே. ஸோ விசுவாசத்துக்கும் பயத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கி நம்மோட பேசுகிற ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பயப்படாதேன்னு. அதில் வேதாகமத்தில் நிறைய இடத்துல தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லும்போது, நிறைய பரிசுத்தவான்கள் ஆண்டவர் பேசும்போது, நீ பயப்படாதே. ஆமே. ஸோ பயம் நம்ம பட்டோம்னாவே அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் நம்ம மறந்துடுவோம். ஸோ அந்த பய உணர்வு நமக்குள்ளே வந்துச்சுன்னா, கர்த்தர் நம்மை குறித்து என்ன சொன்னார், நம்மை கொண்டு என்ன செய்ய போகிறார், நம்ம மூலம் ஆண்டவர் என்னென்ன செய்ய விரும்புகிறார் என்ற காரியத்தை இந்த பயமானது நமக்கு மறைக்க செய்து அவிசுவாசமான காரியங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ எவ்வளோ சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும், எவ்வளோ மோசமான நிலை இருந்தாலுமே
கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லுது, உறுதியாக நம்புங்க, நீ பயப்படாதே. ஆமே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்ட வாக்கு பண்ண நம்மோட கூட இருக்கிற கடவுள் நம்ம கூடவே இருக்கிறாரு. தேவைகள் நடுவில் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எல்லாவற்றையுமே நடத்த ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்க. இன்றைக்கி ஏதாவது காரியத்தை குறித்து நீங்கள் பயப்பட்டு இருப்பீங்கன்னா, அந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அதுக்கு பயத்துக்கு எதிர்மறையாக பேசுங்க, விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க. மோசமாக தான் சூழ்நிலை இருக்குது, சூழ்நிலை பார்த்தா எல்லாம் மோசம்தான். ஆனால் நீங்கள் அவருடைய வார்த்தையை சந்தேகப்படாமல் விசுவாசத்தில் நிறைந்து அந்த வார்த்தையை நம்ம நாவினால் அறிக்கை செய்யும்போது அந்த வார்த்தையானது இந்த உலகத்தை மாற்றுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலையை மாற்றுகிறதா இருக்குன்னா, அவிசுவாசமான காரியங்களை பேசாமல் விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள் நம்ம பேச நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிறோம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு பேசியிருக்கிறார். ஆமே, நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களோட பேச இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த நான் முழுது நம்மளுடைய கிருபைகளை மறைச்சு கொள்ளட்டும். எந்த சூழ்நிலை பயப்படவே கூடாது ஆண்டவரே. விசுவாசம் எங்களுக்குள்ள வர்த்திக்க செய்யுங்க. எங்களோட அவிசுவாசம் நீங்கிட்டு இயேசுவின் நாமத்தில் பயம் நிறைந்த எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறி ஆண்டவங்களை ஆளுகை செய்து நீங்கள் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்க நல்ல பிதாவே, ஆமே. நம்ம சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுல மிக பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலமும் வருவாதே. ஆமே. God bless you.